My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நம்ம எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சிஎம்சி வெள்ளூரினுடைய அட்மிஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கு. 2026ஆம் ஆண்டு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் இருக்கக்கூடிய சிஎம்சியில் நீங்கள் எம்பிபிஎஸ்ஸோ அல்லது அதர் பேராமெடிக்கல் கோர்சஸோ படிக்கணும்னா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாமினேஷன் எழுதி நீட் மார்க்கின் அடிப்படையில் தான் அட்மிஷன் நடக்க போகுது. பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு சிஎம்சி வெள்ளூர் செப்பரேட்டாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அந்த எக்ஸாமினேஷன் மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. பியூர்லி ஆன் மெரிட் பேசஸ், தெர் இஸ் நோ ரெக்கமெண்டேஷன், எந்த விதமான இதுவும் சிபாரிசுகளும் இல்லாமல் நேர்மையான வழியில் தான் அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ யாராவது உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினாங்கன்னா ஏமாந்து போயிடாதீங்க. அதெல்லாம் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிஎம்சி வெள்ளூர் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா? இது யாருக்கு ஆக்சுவலாக அப்ளை பண்ணணும், கிறிஸ்டியன்ஸ்க்கு இதில் என்னென்ன சீட் இருக்குது, நான் கிறிஸ்டியன்ஸ்க்கு எவ்வளோ சீட் இருக்குது, அண்ட் இந்த காலேஜினுடைய ஃபீஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டேஜையும் தெளிவாக விளக்கி நான் டெமோ அப்படிங்கிறது போட்டிருக்கிறேன். அந்த டெமோவை பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கு ஒரு செப்பரேட் வீடியோலையோ அல்லது அதற்குரிய பதில்களையோ கூடிய விரைவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வருகிற நாட்கள் நான் போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிஎம்சி வெள்ளூரினுடைய அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 30ஆம் தேதி, மார்ச் 30ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனாக இருக்க போது. நீங்கள் பொறுமையாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 or 2 days வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 4th ஏப்ரல், சரிங்களா? 4ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள்ளே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அனெக்ஷர் 4 அப்படின்னு ஒன்று வரும். உங்களுடைய டீடைல்ஸ் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு அல்லது அனுப்புறதுக்கு, கொரியர் அனுப்புறதுக்கு 4ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதி கடைசி தேதியாக இருக்குது. லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன்ஸ், மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன் MNW அப்படின்னு சொல்லுவோம். அதில் நிறைய 62 நெட்வொர்க்ஸ் இருக்குது. அதில் சிஎம்சி வெள்ளூர்லாம் தவிர்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த 60 நெட்வொர்க்கில் இருந்து, உதாரணத்துக்கு உங்கள் சர்ச்சில் இருந்து சர்டிஃபிகேட் சிஎம்சி வெள்ளூருக்கு போகிறதுக்குரிய லாஸ்ட் டேட் 4th May 2026. இதில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆக வேண்டியதில்லை. உங்களுடைய நெட்வொர்க்கே வந்து அதை ஷேர் பண்ணிடுவாங்க, சர்ச்சஸே அனுப்பிச்சிடுவாங்க. நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் அனெக்ஷர் 4 ஒன்லி ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்ளை த்ரூ அண்டர்கிராஜுவேட் காலேஜ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் கோட் 62 அப்படின்னு செலக்ட் பண்ண மாணவர்கள் அனெக்ஷர் 4 அப்படிங்கிறத அனுப்பணும். அவங்க 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் நீட் ஸ்கோர், நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர், நீட்னுடைய ஸ்கோர், அதை நீங்கள் இந்த சிஎம்சி வெள்ளூரில் அப்டேட் பண்ணணும். அதுக்கு டேட் அப்புறமா சொல்லுவாங்க, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தமாக சிஎம்சி வெள்ளூரில் 100 சீட் இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், சிஎம்சி வெள்ளூர் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சீட் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் விளக்கி ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்குன்னா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் சோ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி 2 விதமான கேட்டகரியில் இந்த காலேஜில் இருக்கிற சீட்டை, 100 சீட்டை 50 சீட்டாக பிரிக்கிறாங்க. இப்போ ஓப்பன் ஆகிருக்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. கவர்மெண்ட் கோட்டாவில் 30 சீட் இருக்கு. அப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் நான் கிறிஸ்டியன்ஸ் கேன் பார்ட்டிசிபேட் ஃபார் 30 சீட்ஸ், சரிங்களா? நான் கிறிஸ்டியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாத்துக்கும் காமனான சீட்டுங்கிறது கவர்மெண்ட் கோட்டாவில் 30 சீட் அப்படிங்கிறது இருக்கு. அதே கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு 20 சீட்டை தமிழ்நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்க கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 20% ஸ்டேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா 20 மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்தவ மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்ததா இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டில் 38 சீட் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். மைனாரிட்டி நெட்வொர்க்ல என்னெல்லாம் இருக்கு சார், ஏன் சர்ச் மைனாரிட்டி நெட்வொர்க்ல இருக்கா இல்லையா, நான் பின்னாடி வீடியோவில் காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் சொல்றது எல்லாமே உங்கள் கவுன்சிலிங்காக தான். நான் ஏதோ என்னுடைய சொந்த கதையை இங்கே பேச போறதில்லை. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. மைனாரிட்டி நெட்வொர்க்ல 38 சீட் இருக்கு. ஓப்பன் அப்படின்னு சொல்லி 2 சீட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய யார் வேணாலும், எந்த ரிலீஜனை சேர்ந்தவர்கள் வேணாலும் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய இந்த 2 சீட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அப்படிங்கும்போது இந்த 2 சீட்டுக்குரிய மார்க் வந்து
ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா, கிட்டத்தட்ட எய்ம்ஸுக்கு தேவையான மார்க்காக இருக்கும். ஸோ அப்படிதான் கடந்த வருடங்கள்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். 2 சீட். இது வந்து இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் த ரிலீஜியன், ஆல் த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ், பீப்புள் ஃப்ரம் கேண்டிடேட் ஃப்ரம் எனி ஸ்டேட், எனி ரிலீஜியன் கேன் பார்ட்டிசிபேட் ஃபார் தீஸ் 2 சீட். ஓகேங்களா. அடுத்ததா சிஎம்சி வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டா. சிஎம்சி வெள்ளூரில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுடைய அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்னுடைய குழந்தைகளுக்காக 10 சீட்டை, அதில் வந்து சில கேட்டகரிஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த இதன் அடிப்படையில் 10 சீட் அப்படிங்கிறது அந்த கல்லூரியில் அல்லது அந்த நிர்வாகத்தில் பணி செய்யக்கூடிய பெற்றோர்களுக்கான குழந்தைகளுக்கான சீட்டா 10 சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 38, 2, 40, 10, 50 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும். இங்கே இருக்கிற 30 சீட்டும் 20 சீட் 50 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கும் பிரிக்கிறாங்க. இதான் சீட் மேட்ரிக்ஸ். இப்போ யார் இப்போ அப்ளை பண்ணணும் சார்? இப்போ வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, நான் அப்ளை பண்ணணுமா வேணாமா, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த மேனேஜ்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டால 30 சீட் நான் காமிச்சேன்ல இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல வந்து 30 சீட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, இதுல வந்து ஓப்பன் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு சொல்லி கம்யூனிட்டி வைஸ் நமக்கு இந்த இடத்துல ரிசர்வேஷன் சீட் அப்படிங்கிறது வரும். இதை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆஃப்டர் யோர் நீட் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த 30 சீட்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பெற்றோர்கள் சிஎம்சி வெள்ளூரில் பணி செய்கிறாங்க, சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டாக்கு நீங்கள் எலிஜிபிள்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா கீழே தான் வருவீங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இஃப் யூ பிலாங் டு கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க் 38 சீட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இந்த ஓப்பன் 2 சீட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய 2 சீட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னா தென் யூ ஷுட் ஆல்சோ அப்ளை. ஓகேங்களா. ஸோ அப்போ கிளியராக சொல்கிறேன், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த மேனேஜ்மெண்ட் கோட்டா. அந்த அகைன் சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டாவில் 10 சீட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்ததா எனி டினாமினேஷன் கிறிஸ்டியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடை சேர்ந்த எந்த டினாமினேஷனை சேர்ந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்த 38 சீட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சார் நான் வந்து ஆர்சி, நான் வந்து டிஎல்சி, என்னுடைய சர்ச் வந்து அந்த நெட்வொர்க்கில் இல்லை அப்படின்னா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் கோட் 62, அதாவது காலேஜ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் சிஎம்சி வெள்ளூர், சிஎம்சி வெள்ளூர்னுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று வரும், கோட் 62ல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்களும் என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ சிஎஸ்ஐக்கு மட்டும் கிடையாது, பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸாக இருக்கலாம், அல்லது டிஎல்சி சர்ச்சாக இருக்கலாம், அல்லது ரோமன் காத்தலிக் சர்ச்சஸாக இருக்கலாம், அல்லது இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸாக இருக்கலாம். ஸோ எந்த நெட்வொர்க்கை சேர்ந்த அல்லது எந்த டினாமினேஷனை சேர்ந்த தமிழக கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க, யுவர் நேட்டிவிட்டி ஷுட் பிலாங் டு தமிழ்நாடு அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் அகைன் இந்த 38 சீட்டுக்கு அதர் கேட்டகரியில் வேற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மைனாரிட்டி நெட்வொர்க்கோட நீங்கள் ரிலேட் ஆகிருக்கீங்கன்னா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். irrespective ஆஃப் டொமிசைல் நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா. அடுத்ததா நான் கிறிஸ்டியன்ஸ்க்கு 2 சீட் அப்படின்றது இருக்கு. அதாவது கிறிஸ்டியன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நான் கிறிஸ்டியன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த 2 சீட் வந்து ஓப்பன் சீட்னு சொன்னால அந்த 2 சீட். ஓகேங்களா. ஸோ இது தவிர நான் எம்பிபிஎஸ் தவிர சிஎம்சி வெள்ளூர்ல பேராமெடிக்கல் கோர்சஸ் ஆப்டோமெட்ரி இருக்கு, பேராமெடிக்கல்ல பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் இருக்கு, அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் தவிர மற்ற பேராமெடிக்கல் கோர்சஸ் லைக் நீங்கள் வந்து பிஓடி, பிபிடி அண்ட் பிஎஸ்சி நர்சிங், ஆப்டோமெட்ரி, இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேராமெடிக்கல் கோர்சஸ் சிஎம்சி வெள்ளூரில் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ ஷுட் டெஃபினெட்லி அப்ளை நவ். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணாதான் ஹால் டிக்கெட் வரும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, இந்த எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாமினேஷனுடைய ஸ்கோரையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்ததாக நான் அந்த நெட்வொர்க்னு சொல்லிட்டே இருக்கல, அந்த நெட்வொர்க் லிஸ்ட்டு இந்த இடத்துல காமிக்கிறேன். இது அனக்ஷர் 1 அப்படின்னு சொல்லி இருக்கும், 2 பேஜ் இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்குது, இல்லைனா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன் அண்ட் ஒருவேளை நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா யூ வில் கம் அண்டர் சிஎஸ்ஐ கோயம்புத்தூர் டயசஸ் இல்லைங்களா. ஒருவேளை நீங்கள் டொர்னாக்கில் சேர்ந்த மாணவர்களா, சிஎஸ்ஐ டொர்னாக்கிள் டயசஸ், கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவர்களா, நீங்கள் பாருங்கள் சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசஸ். இதெல்லாம் சிஎஸ்ஐ கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சிஎஸ்ஐ டினாமினேஷன் கிறிஸ்டியன் கேண்டிடேட்ஸ்க்கு. ஓகேங்களா. அவங்க இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற வரையும் இருக்கும். அசம்பிளிஸ் ஆஃப் காட் இன் நார்த் இந்தியா, ஏஜி சர்ச்சஸ் இன் நார்த் இந்தியா, அடுத்ததாக பேப்டிஸ்ட் சர்ச் ஆஃப் மிசோரம் அண்ட் கிறிஸ்டியன் அசம்பிளிஸ் இன் இந்தியா, இந்த மாதிரி நிறைய டினாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பக்கமும் இருக்கு. ஓகேங்களா. மராத்தி மிஷன் இருக்கு. ஸோ
நார்த்லேயும் சில இது இருக்கும், சவுத்துலேயும் இருக்கும், இந்தியா ஃபுல்லாக பேன் இந்தியா நமக்கு வந்து சிஎம்சியினுடைய நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது விரிஞ்சிருக்கு. ஸோ அதை கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து இந்த லிஸ்ட்டில் என்னுடைய சர்ச் இல்லை சார், நான் வந்து அப்படி தனியாக இருக்கிறேன், இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக இருக்கிறேன் அல்லது பெண்டிகாஸ்டல் சர்ச்சாக இருக்கிறேன், என்னுடைய சர்ச் வந்து இந்த இடத்துல மென்ஷன் ஆகலை, இல்லை இதில் இருக்கக்கூடிய எந்த டயசஸ் கீழேயும் அல்லது எந்த டினாமினேஷன் கீழேயும் என்னுடைய சர்ச் வர மாதிரி தெரியல அப்படின்னா இந்த இடத்துல கோட் 62 அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அண்டர் கிராஜுவேட் காலேஜ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். உதாரணத்துக்கு நீங்கள் ரோமன் கேத்தலிக்கை சேர்ந்தவர்களாகவோ அல்லது இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸை சேர்ந்தவர்களாகவோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கோட் 62 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். சரிங்களா, ஃபார் எம்பிபிஎஸ். ஒருவேளை நீங்கள் நர்சிங் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா கோட் 61. ஒருவேளை நீங்கள் ஸ்டாஃப் கோட்டா போடுறீங்க அப்படின்னா கோட் 60. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல சில டயசஸ்க்கு இந்த இடத்துல பாருங்கள் அட்டுன்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க, சிஎஸ்ஐ சவுத் கேரளா டயசஸ். அட்னா என்னன்னா நாட் எலிஜிபிள் டு ரெக்கமெண்ட் மைனாரிட்டி நெட்வொர்க் கேட்டகரி ஃபார் எம்பிபிஎஸ் கோர்ஸ். மற்ற கோர்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஆனால் எம்பிபிஎஸ்க்கு அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன சார் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், எஸ், இங்கே ஆக்சுவலாக ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது, யார் நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் டயசிஸில் சிஎஸ்ஐ டயசிஸில் ஏகப்பட்ட கிறிஸ்தவ மாணவர்கள் நீட் எழுதுவாங்க இல்லையா, அதில் யாரெல்லாம் சிஎஸ்ஐ சர்ச்சஸ் சேர்ந்தவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சஸில் அண்ட் உங்களுடைய இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸாக இருந்தாலும் சரி, அந்த நெட்வொர்க்கில் இருக்கீங்கன்னா அந்த நெட்வொர்க் சர்ச்சஸில் ஃபார்ம் கொடுப்பாங்க, சிஎம்சியினுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய நீட் ஸ்கோரின் அடிப்படையில் சில டயசிஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் வைப்பாங்க, பைபிள் டெஸ்ட் வைப்பாங்க. இதெல்லாம் டயசிஸ் வேறுபடும். உங்கள் டயசிஸில் என்ன ஃபார்மாலிட்டி சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். காண்டாக்ட் எங்கே சார் பண்ணுறது, யார் சார் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா மிஸ்பா அகாடமியினுடைய சேனலில் பாருங்கள், வில் அப்டேட் கண்டினியூஸாக எல்லா அப்டேட்டும் நான் கொடுக்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் சர்ச்சினுடைய பாஸ்டரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் இந்த சிஎம்சி வெல்லூர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஏன்னா சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒருவேளை இது எனக்கு புரியலைன்னா கமெண்ட்டில் போடுங்க, செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன், எனக்கு ரொம்ப லென்த் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அடுத்து அனெக்ஷர் 4 அப்படின்னு ஒன்று இருக்குது, இதையும் ஃபில் பண்ணணும். இதை யார் ஃபில் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும், அதெல்லாமே நீங்கள் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுறீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக தான் இருக்கும், ஒரே டைக்கில் எடுக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல சிஎம்சியினுடைய அப்ளிகேஷன் பேஜில் இருக்கிறோம், அட்மிஷன் அப்ளிகேஷன் பேஜில் இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் எல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். இந்த விண்டோவில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதான் இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்கள் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுறீங்க, கேண்டிடேட்டோட நேம் ஆஸ் பர் யோர் ஸ்கூல் ரெக்கார்ட் 10th 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டுருங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறபடி கரெக்டாக தப்பு இல்லாமல் கொடுத்துருங்க. அண்ட் இங்கே வந்து இமெயில் ஐடி கொடுத்துருங்க, பர்சனல் இமெயில் ஐடி, ஸ்டூடெண்ட்டோடதோ இல்லை பேரண்ட்டோடதோ நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் அடுத்து இந்தியன் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது கொடுக்க போகிறீங்க. சரிங்களா, ஒருவேளை நீங்கள் அப்ராட்ல இருந்து அப்ளை பண்ணுறீங்க, என்கிட்ட இந்தியன் நம்பர் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். I do not have an Indian mobile number and I confirm that I do not need to receive any communication on my mobile. இதையும் டிக் பண்ணிருங்க. All communication will be sent to the above email ID and Indian mobile number only. Ensure that email ID and mobile number are correct. ரெண்டையும் டிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அப்ராட்ல இருக்கீங்க, இந்தியன் நம்பர் இல்லை அப்படின்னா ஓடிபிலாம் வராதுல்ல, சில நேரங்களில் ஃபாரின் நம்பர் கொடுக்க முடியாது, அதனால ஓடிபி போக. அப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதான் இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இப்படி ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு லாகின் ஐடி இந்த இடத்துல வரும். சரிங்களா, இந்த லாகின் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு என்ன சார்னா டேட் ஆஃப் பர்த் தான். நீங்கள் கொடுத்தீங்களா டேட் ஆஃப் பர்த், அதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெம்பரரி லாகின் ஐடி தான் வரும். அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி மெயில் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ டெம்பரரி லாகின் ஐடி, அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருங்க அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. சைன் இன் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் விண்டோ இப்படி இருக்கும். இப்போ இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் ரெண்டையும் வெரிஃபை பண்ணணும், ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா, இந்த வெரிஃபை இமெயில் கொடுத்தீங்கன்னா இமெயிலுக்கு ஓடிபி போகும், வெரிஃபை மொபைல் கொடுத்தீங்கன்னா மொபைலுக்கு ஓடிபி போகும். ரெண்டையும் கரெக்டாக போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வெரிஃபைட் இந்த இடத்துல டிக் மார்க் வந்துடும். இதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்ததான் பேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பேஜில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா கேண்டிடேட்டோட நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ரிலீஜியன், கம்யூனிட்டி, நேஷனாலிட்டி, பிளேஸ் ஆஃப் டொமிசைல், மெரிட்டல் ஸ்டேட்டஸ்,
மதர் டங் அண்ட் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இதெல்லாம் தெளிவாக அந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு தப்பு இல்லாமல் கரெக்டாக எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, 1 by 1 இங்கே கொடுத்துருங்க. அடுத்ததாக இந்த இடத்துல பாருங்கள், ரிலீஜனை செலக்ட் பண்ணும்போது இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன் கோ வித் கிறிஸ்டியன், இல்லைன்னா உங்கள் ரிலீஜனை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி அண்ட் அதர் இருக்கும், ஓப்பன் கேட்டகரி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் வந்து நேஷனாலிட்டி இந்தியனா அல்லது ஃபாரின் நேஷனல்ஸா அல்லது ஓசிஐயா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. இப்போ வந்து பேரண்ட் டீட்டெயில்ஸ் கிட்ட வந்துடுறோம். பேரண்ட் நேம், ஃபாதர் நேம் கொடுத்துருங்க. அப்பாவுடைய ஃபாதருடைய ஆக்குபேஷன் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் ஸ்கில்டு ஒர்க்கர், செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு, சீனியர் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், இதில் ஏதாவது சூட் ஆச்சுன்னா கொடுங்க, இல்லைனா அதர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், என்ன ஒர்க் பண்ணுறாங்க, உங்களுடைய ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். மதர்ஸ் நேம் கொடுத்துருங்க, மதர்ஸ் ஆக்குபேஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு அதர்ஸ் கொடுத்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் கொடுக்கலாம், அல்லது ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதில் ட்ராப் டவுனில் இருக்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனை இந்த இடத்துல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் கோ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, கைண்ட்லி செக், இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்கன்னு இருக்கும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க, இல்லைனா எடிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல கோர்ஸ்ன்னு இருக்கு, கேட்டகரி அப்ளைங் அண்டர் அண்ட் மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ஆட் கோர்ஸ். இந்த கோர்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சில லிஸ்ட் வரும். சரிங்களா? இதில் 001 அப்படிங்கிறது எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்துருச்சுங்களா? கிறிஸ்டியன் கேட்டகரி அப்ளைங் அண்டர் ஆல் இண்டியா ஓப்பன் மைனாரிட்டி நெட்வொர்க் சிஎம்சி ஸ்டாஃப். நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், இது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குரிய அப்ளிகேஷன். இந்த 3 தான் வரும். இந்த 3ல் எது உங்களுக்கு எலிஜிபிளோ அதை நீங்கள் போடுங்க. கவர்மெண்ட் கோட்டா நான் பிசி கேட்டகரி, பிசிஎம், எம்பிசி இது 3லையும் நான் வரமாட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் நான் கிறிஸ்டியன் அப்படின்னா ஆல் இண்டியா ஓப்பன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 2 சீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லை வேண்டாம், நான் டேரெக்டாக கவர்மெண்ட் கோட்டா சீட்டு போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் விடலாம், ஸ்கிப் பண்ணவும் செய்யலாம். உங்களுடைய தனிப்பட்ட முடிவுக்கு உட்பட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. என்னுடைய சஜஷன், யூ கேன் செலக்ட் ஆல் இண்டியா ஓப்பன் அண்ட் தென் யூ கேன் ரிஜிஸ்டர். ஆனால் நல்ல மார்க் எடுக்கணும். சரிங்களா? நல்ல மார்க் எடுக்கணும். அடுத்ததாக இந்த இடத்துல பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மைனாரிட்டி நெட்வொர்க். இதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இன்கேஸ் மைனாரிட்டி நெட்வொர்க்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே மைனாரிட்டி நெட்வொர்க் நம்ம 62 லிஸ்ட் காமிச்சோம்ல, அந்த ட்ராப் டவுன் வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் அதர் டினாமினேஷன் இந்த லிஸ்ட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா கோடு 62 அண்டர் கிராஜுவேட் காலேஜ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு இருக்கும், சிஎம்சி வெள்ளூருடைய ரெக்கமெண்டேஷன். அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் பட்டன், இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். யூ வில் நீட் டு டவுன்லோட் annexure 4 ஆஃப்டர் த பேமெண்ட் அண்ட் சப்மிட் அலாங் வித் பேப்டிசம் ஆர் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட். இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன், பேப்டிசம் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் சர்ச்சில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை என்னுடைய சர்ச்சில் எனக்கு ஏஜ் இன்னும் 18 ஆகலை, எனக்கு இன்னும் பேப்டிசம் கொடுக்கல அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் சர்ச்சில் இருந்து ஒரு லெட்டர் அப்படிங்கிறது வாங்கணும், மெம்பர்ஷிப் லெட்டர். அந்த இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பேப்டிசம் அல்லது கன்ஃபர்மேஷன் சில இதில் கொடுப்பாங்க, சில டினாமினேஷனில் ஆர்சியில் சிஎஸ்ஐலாம் இருக்கும், டினாமினேஷன் கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். இல்லைன்னா மெம்பர்ஷிப் லெட்டர், மெம்பர்ஷிப் நம்பர்லாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து சர்ச் பாஸ்டர்ட் வந்து லெட்டர் வாங்கி அதையும் கொடுங்க. அடுத்து கம்யூனிட்டி ஆர் ரிலீஜியஸ் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் issued by government referring to the religion as Christian. நீங்கள் கிறிஸ்டியன் தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற விதமாக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டியன் மென்ஷன் ஆயிடுச்சுன்னா அதை கொடுக்கலாம். அல்லது ரிலீஜியஸ் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு ஃபார்மேட்டும் இருக்குது. நான் அதை டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன், தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதை நீங்கள் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். மேபி நான் எம்பிபிஎஸ் மட்டும் பிளான் பண்ணல, வேறு கோர்ஸும் பிளான் பண்ணுறீங்க, லைக் பிஎஸ்சி நர்சிங், பேராமெடிக்கல் கோர்சஸ், பிஓடி, பிபிடி அண்ட் ஆப்டோமெட்ரி, கிரிட்டிக்கல் டெக்னாலஜி, எமர்ஜென்சி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஆக்குபேஷனல் தெரப்பி செலக்ட் பண்ணியிருக்கேன். அதையும் அதே மாதிரி ட்ராப் டவுன்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்டேன் அப்படின்னா செகண்ட் கோர்ஸாக நான் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வருஷத்துலேருந்து பிஓடி அண்ட் பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அண்ட் ஆப்டோமெட்ரி, ஆக்குபேஷனல் தெரப்பி, இந்த ரெண்டுக்கும் நீட் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும் ஃபிசியோதெரப்பிக்கும். ஓகேங்களா? மற்ற பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நீட் தேவையில்லை. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீட் எழுதி ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வேறு கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் கொடுத்துட்டு ஆடுங்கிறது கொடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்தந்த கோர்ஸுக்கு ஃபீஸ் அமௌண்ட்டுங்கிறது ஆட் ஆகிட்டே இருக்கும்.
ஓகேங்களா. எம்பிபிஎஸ்க்கு 500, அதர் கோர்சஸ்க்கு 500, 500, 500, மொத்தமாக நீங்கள் 7 கோர்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக ஒரு மாணவர் 7 கோர்ஸ் வரைக்கும் சாய்ஸ் கொடுத்துக்கலாம். இதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, ப்ரிஃபரன்ஸ் 1, ப்ரிஃபரன்ஸ் 2, ப்ரிஃபரன்ஸ் 3, இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, கரெக்டாக கொடுத்துருங்க. இல்லைன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து கொடுங்க. 1, 2, 3 ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் தான். எம்பிபிஎஸ் இல்லைன்னா தான் நான் ஆக்குபேஷனல் தெரப்பி போவேன், அல்லது பிசியோதெரப்பி போவேன், அல்லது பிஎஸ்சி நர்சிங் போவேன், அல்லது நான் ஆப்டோமெட்ரி போவேன், கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி போவேன், அண்ட் வேறு ஏதாவது டயாலிசிஸ் டெக்னாலஜி, இது மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. வித்தியாசமான நல்ல கோர்சஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதை 7 கோர்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாவ் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர் ஆல்சோ அப்ளைட் ஃபார் அபவ் கோர்சஸ். உங்கள் கூட பிறந்த பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. சிட்டி ஃபார் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இது நீட் மட்டும் எம்பிபிஎஸ் மட்டும் போடுறவங்களுக்கு கேட்காது. அதர் கோர்சஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ் போட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸுக்காக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சிட்டி கேட்குறாங்க. 2 சாய்ஸ் கொடுக்கணும். சரிங்களா, அதில் ஏதாவது ஒரு சிட்டி உங்களுக்கு வரும். நீங்கள் ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர், சென்னை, திருநெல்வேலி, இந்த மாதிரி மதுரை, இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக நிறைய சென்டர்ஸும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 4-5 சென்டர்ஸ் அப்படிங்கிறது வரும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாடுனா உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டேட்டை நீங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இதை படித்து வச்சுக்கோங்க. அனெக்சர் 4 நீங்கள் கொரியர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே கொடுத்துருங்க. இஃப் த ஆர்டர் இஸ் ஃபைனலைஸ்ட், நீங்கள் ஐ ஹவ் கன்ஃபார்ம் த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். இதை மாற்ற முடியாது, இப்போ கொடுத்துட்டிங்கன்னா மாற்ற முடியாது. சரிங்களா, சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மாற்ற முடியாது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி அந்த 1, 2, 3 கரெக்டாக இருக்கா, ப்ரிஃபரன்ஸ் 1, ப்ரிஃபரன்ஸ் 2, ப்ரிஃபரன்ஸ் 3 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஆட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் அப்லோடுக்கு வந்திருக்கிறோம். என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னா கேண்டிடேட்டோடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கேண்டிடேட்டோட சிக்னேச்சர், பேரண்ட்டோட சிக்னேச்சர், 3 டாக்குமெண்ட். ரொம்ப சிம்பிள். சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோஸை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேஜ் வந்துடும். நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபோட்டோவை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுத்துடலாம். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவ்வளோதான், ப்ரிவியூ அண்ட் ஃபைண்ட் சப்மிட் அப்படின்னு வந்துடும். ஃபோட்டோலாம் ஈஸியாக அப்லோட் ஆயிடும். நீட்டுக்கெல்லாம் பண்ண மாதிரி அதே மாதிரி ப்ராசஸ் தான். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சைஸ் லிமிட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு. நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை 3 தடவை எடிட் பண்ணலாம். எடிட் கோர்சஸ் டீட்டெயில்ஸையும் 3 தடவை எடிட் பண்ணலாம். ஃபோட்டோவை 2 தடவை தான் எடிட் பண்ண முடியும். இந்த கேண்டிடேட்டுக்கு ஆல்ரெடி ஒரு எடிட் பண்ணதுனால 1 ரிமைனிங் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் லிமிட் ரீச் ஆகிடும். நம்ம இஷ்டத்துக்கு எடிட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு அப்ளிகேஷன் அட்டஸ்டேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ப்ரிவியூ பார்த்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ரிவியூ அண்ட் ஃபைனல் சப்மிட். ஓகே, எல்லாமே முடிஞ்சு, இதுக்கு மேலே வேறு எதுவும் கரெக்ஷன் இல்லை அப்படின்னா ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஃபார்முடைய ஒரு ரிவ்யூ ப்ரிவ்யூ பேஜ் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே உங்களுடைய டெம்பரரி லாகின் ஐடி இருக்கும், பார்கோடு, ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் இங்கே நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்னென்ன கோர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அதுவும் இந்த இடத்துல வரும். ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேமெண்ட் ஃபீஸ், நீங்கள் எந்த கோர்சஸ்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஃபீஸுங்கிறது மாறுபடும். சரிங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் காட்டுறாங்களோ அந்த ஃபீஸை நீங்கள் என்ன பண்ணிடுங்க. லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அனுப்பணும் அதுவும் இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அனுப்பணும். ஓகேங்களா. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஐ ஹவ் ப்ரிவியூட் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டீங்கன்னா நோ ஃபர்தர் எடிட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு எடிட்லாம் இல்லை, எல்லாம் ஓகே அப்படின்னா சப்மிட் அண்ட் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. பேமெண்ட் ஆப்ஷன் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம், யூபிஐ ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுத்துருங்க. பேமெண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். யூ கேன் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் ஆன்லைன். ஸோ இதுதான் டெமோ. சிஎம்சி வெள்ளூர் பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸுங்கிறது வருஷத்துக்கு 84,000 ரூபா தான். மற்ற எந்த ப்ரைவேட் காலேஜுக்கு நீங்கள் போனீங்கனாலும் லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இங்கே டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 84,000 ரூபா தான். ஹாஸ்டல் ஃபீஸ் மேபி 1 lakh to 2 lakh, 1.5 to 2 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அது நீங்கள் எடுக்கிற ரூமை பொறுத்தது. மெஸ் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு குறைவான கல்வி கட்டணத்தில் தரம் வாய்ந்த ஒரு கல்லூரியில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிஎம்சியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நிறைய மாணவர்கள் நமக்கு வந்து எம்எம்சி, ஸ்டான்லி இந்த மாதிரியான அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அந்தளவுக்கான பேஷண்ட் லோட் சிஎம்சியிலும் இருக்குது அப்படிங்கிறதுனால விரும்பி எடுக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், சிஎம்சியில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் சிஎம்சியினுடைய ஏதாவது ஒரு மைனாரிட்டி நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் 2 வருஷம் நீங்கள் வேலை செய்யணும். பாண்ட் அப்படிங்கிறது இருக்குது, 2 years பாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுட்டு
நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். அண்ட் சிஎம்சி வெள்ளூரில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆசை மட்டும் பத்தாது, மார்க்கும் அவசியம் தேவை. ஸோ நல்ல மார்க் எடுத்தே ஆகணும். நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா ப்ரே பண்ணுங்கள். டெஃபினட்டாக காட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் எல்லாம் நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். பிகாஸ் சிஎம்சிக்குள்ளே போகிற ஒரே ஒரு வழி அப்படிங்கிறது மார்க் மட்டும்தான். நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் சிஎம்சிக்குள்ளே போக முடியும். பிகாஸ் சிஎம்சி ஆரம்பித்ததுக்குரிய நோக்கம் அப்படிங்கிறது ஒரு சேவை மனப்பான்மையோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி, மிஷனரிஸால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. ஸோ அதே மாதிரியான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தென் சிஎம்சி இஸ் டெஃபினெட்லி அ ஒண்டர்ஃபுல் சாய்ஸ். அண்ட் நீங்கள் தாராளமாக சேர்ந்து படிக்கலாம். நீங்கள் எல்லாம் நல்ல மார்க் எடுக்கணும், உங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், சிஎம்சியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.